ஐயா சொல்லுங்கள், நீங்கள் எந்த புள்ளி? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இன்று 71வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். அவருக்கு ஜெயா ப்ளஸ் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய இந்த நேர்காணலில் ஒரு மிகச்சிறந்த அனுபவம், பக்குவம், நிதானம் வெளிப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் நெறியாளர் உட்பட இங்கே பேசிய சக தோழர்கள் அனைவருமே அதை ரொம்ப அருமையாக சிலாகித்து சொன்னாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அளந்து பேசினார். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிற போது கூட சரியான தரவுகள், புள்ளி விவரங்களோடு ஒவ்வொரு துறை வாரியாக எடுத்துரைத்து சொன்ன அந்த பாங்கு இருக்குல்ல, அதுதான் நாம் ஓரளவுக்கு நம்மை ஆச்சரியப்பட வைத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த மக்கள் விரோத ஆட்சியின் அவலங்களை தோலுறுத்தி காட்டினார். இதுதான் நம்ம முழுமையாக அதில், ஏன்னா மற்ற உள் விவகாரங்களை எல்லாமே மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர்கள் எடுத்து சொல்லிட்டாங்க. அதில் ஆட்சி மாற்றம் உறுதி என்கிற கருத்தையும் வலியுறுத்தினார்கள் அப்படின்னு பார்ப்போம். அதற்கான சரியான முன்னெடுப்பை அவர் தொடங்கி இருக்கிறார், என்ன வியூகங்களை அவர் வகுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இப்போ வெளியில் பேசுபொருளாக இருக்கிறது. இந்த வியூகங்களை முன்னெடுப்பதற்கான அதுக்கான பாதைகளை வகுத்து வருகிறார் அப்படிங்கிற மாதிரி கூட சூசகமாக நம்ம அவருடைய அந்த நேர்காணல் மூலமாக பார்க்க முடிந்தது அப்படின்னு தான் நம்ம பார்த்தேன். ஒரு பிரதான எதிர்க்கட்சி ரோலை தனி ஒருத்தியாக இருந்து இந்த விஷயத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். பிரதான எதிர்க்கட்சி கடும் விமர்சனத்துக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அந்த ரோலை சரியாக பண்ணலைங்கிற விமர்சனம் கடந்த 4.5 ஆண்டுகளாக இருக்கிறது. சட்டப்பேரவையிலும் சரி, பொதுவெளியிலும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக சரியாக இவர்கள் களமாடவில்லை, மக்களிடம் இந்த பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கவில்லை. இன்றைக்கி ஊராக போய் பேசுகிறார், அது வேறு விஷயம். ஆனால் தொடர்ந்து அது இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அந்த ரோலை எடுத்து பண்ணுதுங்கிறது மாதிரி ஊடகங்கள்லேயும் மற்றதுலையும் வந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் அதை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு வேகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. ஆனால் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய ரோல் என்னவோ அதை இங்கே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த 52 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் சுமார் 38 ஆண்டுகள் பயணித்து ஒரு முழுமையான அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார், ஒரு பயிற்சியை பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் திருமதி வி.கே. சசிகலா அவர்களை குறிப்பிடணும். அவர் 84-85 காலகட்டத்தில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு அங்கு அவர் நெருக்கம் பாராட்டி போன அந்த தொடக்க நாள் முதலே அவருடைய பங்களிப்பு என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சியிலும் இருந்தது அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு உண்மை. நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணித்து கொண்டிருக்கிற சாதாரண அடிமட்ட தொண்டரிலிருந்து பதவி பொறுப்புகளை வகித்திருக்கிற, இன்னும் வெளிப்படையாக சொல்வதென்றால் மரியாதைக்குரிய திரு OPS, திரு EPS உட்பட முன்னணியினர் பலரும் கிட்டத்தட்ட ஒரு 70-80% பேர் அவர்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலே வருவதற்கு அல்லது அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு இவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பது அவர்களுடைய மனச்சாட்சிக்கு தெரியும். அதை நம்ம அவங்க மனச்சாட்சிக்கே விட்டுருவோம். 1989 முதல் தேர்தல் தொடங்கி ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த அந்த காலம் தொட்டு நடைபெற்று முடிந்த அந்த 2016 தேர்தல் வரையிலுமே அந்தந்த பகுதிகளில், அந்தந்த தொகுதிகளில் யாருக்கு செல்வாக்கு, யாரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியும் என்கிற வியூகங்களை வகுப்பதில் இவர்களுக்கான பங்களிப்பு என்ன என்பதை நான் குறிப்பிட்ட அந்த மனச்சாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான். இதையும் தாண்டி யாரோட கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையுமா என்கிற அந்த ஆலோசனையிலுமே பங்கேற்று அவர் அந்த இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் இரவு பகல் பாராமல், ஒரு முறை அவரே தன்னுடைய நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறாரு, மாலை 4 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:30 மணி வரையிலும் 5 இடங்களில், ஒரு இடம் CPI, ஒரு இடம் CPM, ஒரு இடம் மதிமுக, ஒரு இடம் தேமுதிக, இப்படி 5 அரசியல் கட்சிகளை வைத்து மாறி மாறி இவர்களோடு பேசி அதிகாலை 3-4 மணிக்கு மேலே முடிவெடுத்து அந்த ஒப்பந்தத்தை கையில், இது எல்லாருக்குமே தெரியும். தாப்பாண்டியன், விசிவி, விடுதலை சிறுத்தைகள் உட்பட, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட, வைகோ உட்பட எல்லோருக்குமே தெரியும் திருமதி வி.கே. சசிகலா அவருடைய பங்களிப்பு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும்.
அதை தாண்டி அந்த 1988 செப்டம்பர் மாதம் தொடங்கி 89ஆம் ஆண்டு தேர்தல் வரையிலுமே தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு மாவட்டத்திற்கு 4 நாட்கள் 5 நாட்கள்னு சுற்றுப்பயணம். தமிழக அரசியல் வரலாற்றில் வேறு எங்குமே ஒரே காலகட்டத்தில் ஒரு தலைவர் கிட்டத்தட்ட 38,000-40,000 கிலோமீட்டர் பயணம் செய்த வரலாறே இல்லை. பல தலைவர்கள் போயிருப்பாங்க, பட்டி தொட்டி எங்கும் இருப்பாங்க. ஒவ்வொரு தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு அவங்க மாநாடுகள் கூட்டம் போடுறப்போ இருக்கலாம். ஒரே காலகட்டத்தில் ஒரு மாவட்டத்துக்கு 4 நாள் 5 நாட்கள் 1988 செப்டம்பர் 15ஆம் தேதி தஞ்சையிலே தொடங்கி அந்த பயணம் முழுவதுமே திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பயணித்து அந்த மக்களினுடைய பிரச்சனைகள், அந்த தொகுதியினுடைய பிரச்சனை, அங்கே இருக்கிற கட்சியினுடைய நிலவரம், இவை எல்லாத்தையுமே அவர் அவதானித்து வந்தார். அன்றைய அந்த பயணம் இருக்கிற சுற்றுப்பயண திட்டம், அந்த திட்டத்தை வகுத்ததில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் அதற்கு உடனாக திரு செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார். அது எல்லோருக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஒரு நாளைக்கு மாலை 3:30 4 மணிக்கு தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டால் இரவு முழுவதும் விடிய இப்போ மாதிரி 10 மணிக்கெல்லாம் முடியறதில்லை. இரவு முழுவதும் விடிய நான் தஞ்சையில் அந்த சுற்றுப்பயணத்தில் தமிழகம் முழுவதுமே அதிகாரப்பூர்வ நாளேடான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நமது எம்ஜிஆருடைய செய்தியாளனாக பயணித்தவன். அதனால் இந்த விஷயங்களை நான் பதிவு பண்ணுறேன். அதிகாலை 5:30 மணி 6 மணி எல்லாம் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருப்பாங்க. ஒரு முறை தஞ்சையில் கிட்டத்தட்ட 12:30 1 மணி இருக்கும். பரவாக்கோட்டைன்னு ஒரு இடம், ஒட்டுமொத்த கிராமமே ஒரு 300-400 பெண்கள் வந்து அந்த குடம் ஏந்தி வருவாங்க. நம்ம அந்த பூரண கும்ப மரியாதை இருக்குல்ல, அதிகாலையில் அந்த அளவிற்கு மக்களுடைய செல்வாக்கு வரவேற்று பெற்றவர் தான் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள். அவரோடு இருந்த இந்த பயிற்சி அந்த காலகட்டத்தில் 1991, 2001, 2011, 2016 இந்த ஆட்சி அதிகாரத்திலே இருந்த காலகட்டங்களில் அன்றைக்கு அரசியல் பணியாற்றிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய செயல்பாடுகளை, அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை. அதனால தான் சொல்கிறாங்க, அந்த பக்குவம் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியை, ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்துவதற்கு எந்த மாதிரியான பயிற்சி தேவை என்பதை அங்கிருந்து பெற்ற அந்த பயிற்சியின் மூலமாக என்னால் முடியும் என்று உறுதியாக கான்ஃபிடென்ஸாக சொல்லியிருக்காரு துரைக்கண்ணா சார். இப்போ ராமன் சொன்ன கருத்தை இன்னைக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, சசிகலாமே திமுகவில் பலர் சேருவதை நிறுத்த வேண்டும், அதனை மாற்ற வேண்டும், இந்த கேள்விகள்லாம் வைக்கிற போது அப்படிப்பட்ட சிக்கலை ஏற்படுத்தி வைத்துள்ளார்கள் என்று அவர் பதிலும் சொல்கிறார். மனவேதனைப்படுகிறார். அதை குறித்து தாய் அமைப்பாக இருக்கிறத நிறைய பேசுவது அவ்வளோ ஒரு விவகாரமாக இல்லை. இன்றும் கூட பணிவும் பொலைட்டும் இன்னும் நீண்ட தூர பயணம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இல்லை, பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவார்கள். அவர்களுடைய அந்த அடாவடி செயல் என்பது மக்களுக்கு மிக ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். அது ஒரு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து அது தொடர்ந்து வருகிறது. என்னை போன்ற 50-60 வயது கடந்தவர்களுக்கு அவர்களுடைய சுபாவம், ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிற போது அவர்களுடைய அணுகுமுறை என்ன என்பதெல்லாம் தெரியும். ஆட்சிக்கு வருகிற வரையில் எல்லா விதமான வாக்குறுதிகளும், நிறைவேற்ற முடியாத பல வாக்குறுதிகள் எல்லாம் கொடுப்பார்கள். 67 சொல்கிற போது காங்கிரஸ் மேடைகளில் சொல்லுவாங்க, இந்த கடல் நுரையில் அல்வா தயாரிப்பேன், அப்படியெல்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்போ பொது மேடைகளில் பேசுவாங்க. இன்றைக்கும் அதே பாணியிலான அந்த வாக்குறுதிகளை கொடுத்து தான் மக்களை ஏமாற்றுகிற வகையில் இந்த வாக்குறுதின்னு சொல்கிற போது 1984 டிசம்பரில் நடைபெற்ற தேர்தல், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி பேசினார் பாருங்கள். அமெரிக்காவில் ஐஸ் பெட்டில் வச்சுருக்காங்க, அவர் உயிரோடு இல்லை, அப்படியே உயிரோடு இருந்து திரும்பி வந்துட்டால் நான் அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்றேன், அது வரைக்குமாவது என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுங்க. ஆமாம், இதில் இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு செயலை செஞ்சார். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் திரு கருணாநிதி அவர்கள் படத்தையும் போட்டு, நண்பரின் நலிவு நீங்க பிரார்த்திப்போம், நாட்டின் நலிவு நீங்க உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், இது இருந்தது. இன்னொரு போஸ்டர் போட்டு, கடலிலே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி வீசினாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன். அதுதான் அதே காலகட்டம் தான், அதே காலகட்டம். அந்த 84 காலகட்டத்தில் தான் இந்த டயலாக் பூரா வந்தது.
நீங்கள் என்னை அடித்து துரத்தினாலும் நான் தெருநாயாக ஓடிவிட மாட்டேன், உங்கள் வீட்டு நாயாக இருந்து உங்களையே சுற்றி வருவேன். நீங்கள் கல்லிலே எரிந்தாலும் கூட தேங்காயாக உடைந்து சிதறி உங்களுக்கு நான் பயன்படுவேன். இந்த டயலாக் எல்லாம் பேசினார். ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் எந்த நிலைக்கும் செல்வார்கள் என்பதற்கு இதெல்லாம் கடந்த கால உதாரணங்கள். இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய எதிர்ப்பு எல்லா தரப்புமே, ஆசிரியர்கள், அரசூழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. ஜாக்டோஜியை தீர்மானம் போடுறான். எதிர்கட்சியாக இருக்கிற போது தான் நமக்கு ஆதரவாக பேசுகிறாரு, அதனால் இந்த முறை அவர் எதிர்கட்சி தலைவர் ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நம்முடைய சகோதரர் ராமன் பேசுகிற மாதிரி இந்த உயிர்காக்கும் மருத்துவர்கள் அவங்க இப்படி தொடர்ந்து 4 ஆண்டுகளாக போராடி ஒரு உயிரிழந்த ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவரின் மனைவிக்கு, அந்த திவ்யா விவேகானந்தனுக்கு அவருடைய கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கொடுங்கன்னா அது கூட இல்லை. நீங்கள் இது மாதிரியான அகால மரணம் ஏற்படுகிற பொழுது அடுத்த 1 மாத காலத்திற்குள்ள கருணை அடிப்படையில் பல நூற்றுக்கணக்கானவருக்கு பிரச்சனை. எம்ஜிஆர் காலத்திலையும், அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலையும், கடந்த காலங்கள்லையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த அரசு கூட முன்னே கொடுத்துருக்கிறது. இப்படி வீண் பிடிவாதத்தோடு ஐயா நம்ம ராமன் சொன்ன மாதிரி அந்த அரசாணை 354 திரு கருணாநிதி அவர்கள் போட்டார். இந்த பிற மாநிலங்களில் மிக அதிகமான ஊதியத்தை அரசு மருத்துவர்கள் பெறுகிறார்கள். இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவு தான். நாங்கள் தான் எல்லாவற்றிலையும் முன்னிலை முதலிடம்னு பேசிட்டு இது மாதிரியான போக்கு இருக்கிறது என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி, வெறுப்பை உண்டு பண்ணிவிட்டது. இப்போ இந்த வெறுப்பிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு யார் கை கொடுக்கணும்? அதிமுக கை கொடுக்கணும். பிரதான எதிர்க்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977, 80, 84 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் மக்கள் ஆட்சி, மக்கள் நலன் ஆட்சியாக நடந்தது. 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அடிப்படை ஏழை எளிய மக்களை கைதூக்கி விடுவதற்கான பல திட்டங்களை கொண்டு வந்தார். அதுக்கு ஒரு தனிப்பட்டி நம்ம நிகழ்வே நடத்தணும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 91, 2001, 2006, 2011 இந்த 4 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களுக்கான பல திட்டங்கள், அம்மா பேரிலான பல திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் மக்களை முன்னிலைப்படுத்தி தான் அதை பண்ணாங்க. அடுத்து கடந்த 4.5 ஆண்டுகள் கூட அதிமுக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சியாக தான் இருந்தது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். எனவே மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. அதை உணர்ந்து தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னாங்க, ஆட்சி மாற்றத்தை நிச்சயம் உருவாக்குவோம், அம்மாவின் ஆட்சியை, அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியை எடுப்போம். இதற்கு விரைந்து ஒரு முன்னெடுப்பை அவர் எடுத்து நிச்சயமாக அனைவரையும் ஒருங்கிணைத்து, விலகிச் சென்ற அதிருப்தியில் இருக்கிற அனைவரையுமே ஒன்றிணைத்து ஒரு வலிமையான அதிமுக, அது ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தல் களத்தை எதிர்கொண்டால்தான் திமுக அணியை வீழ்த்த முடியும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர வேண்டும். உணர்வார்களா? பொறுத்திருந்து